புதிய தையற் கலைஞர்களே, சேலைக்கு பால்ஸ் வச்சு தைக்கிறத வாங்க பார்ப்போம். வீடியோவில் பார்ப்பது போல் சேலையின் முந்தானை பகுதிக்கு எதிர்ப்பகுதியில் கீழ் உள்பக்கமாக 10 இன்ச் தள்ளி தைக்க ஆரம்பிக்கணும். கீழே வடும் பகுதியில் தைக்கும்போது பார்த்து தையுங்க, இல்லைனா தையல் கீழே இறங்கிடும். சேலைக்கு பால்ஸு எதுக்கு வச்சு தைக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். காட்டன் சேலை, பாலிஸ்டர் சேலை, பருத்தி சேலையில் எது வேணாலும் காலின் கொலுசு பட்டு கிளியாமல் இருக்கிறதுக்கு பால்ஸ் தைக்கப்படுகிறோம். பால்ஸ் துணியில் காட்டன்லேயும் இருக்குது, பாலிஸ்டர்லேயும் இருக்குது. எது சேலைக்கு தகுந்த கலர் மேட்ச் கிடைக்குதோ அதை நாம் எடுத்துக்கலாம். பால்ஸ் தைக்கும்போது சேலை துணியோ மற்ற பால்ஸ் துணியோ ரொம்ப இழுக்காமல் தைக்கணும். காரணம், லேசான சேலை கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் பார்த்த மாதிரி லேசாக கை கொடுத்து தைக்கணும். அப்போ தான் சுருக்கு வராது. முதல்ல தைச்சி பழகிறவங்க காட்டன் சேலையில் தைச்சி பழகுங்க, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதே பால்ஸை மெஷினில் கொடுத்து தைக்காமல் கை ஏமிங் பண்ணுவாங்க, அது நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மெஷினில் தைக்கிற மாதிரி ஒரு லைஃப் இருக்காது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். டெய்லரிங் டிப்ஸு மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம். மறவாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் தட்ட மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 3